காலிஃப்ளவர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. டவரு அதுலதானே உட்காருது பேர்ட்ஸ் எல்லாம். காசு கொடுக்காமலே ஓடிட்டோம். அந்த அண்ணாவும் நம்மள கேட்கவே இல்ல. ஐஸ்கிரீமே கிடைக்கல, மிஷின் ஒர்க் ஆகலன்ட்டாங்க. அப்புறம் இங்க ரெசி ஷாப்ல வந்து வாங்கினேன். டவரு அதுலதானே உட்காரு, கையில ஃபிளவர் வச்சிருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வா, இந்த ஐஸ்கிரீம் தரமா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்ட்டேன். எப்படி இருக்கு? பிடிக்கலையா? போலாமா? உன்ன மாதிரியே இருக்கா? ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை வீணா விங்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் என்ன, விஆர் மாலில் நாங்கள் வந்து ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு அப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்ன சாப்பிட்டோம், மெயினாக எந்த கடையில் சாப்பிட்டோம் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுட் விளாக்னே வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி ரீகேப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்லாம் போட்டாங்க, அது வந்து கொஞ்சம் ரீகேப் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருந்தது விஆர் மால்? ஃபுல்லா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ ஃபுல்லா சுத்தி பாக்குறல? செகண்ட் டைமா? இது இன்னும் ஹார்ட் அப் வந்திருக்கியா? மேல வந்ததுல கீழே வந்திருக்கியா? மேல வந்து நீங்க கார்ல வந்துட்டு அப்படியே படம் பார்க்க அப்படியே லிஃப்ட்ல போயிடுவீங்களா? அதான் அதனால இது இங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா இப்ப மேடம் அப்படியே சுத்தி பாக்குறாங்க என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு. சூட்கேஸ் இருக்கு, சாப்பிடலாம், சாப்பிட்டு போலாம். அவகிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் எப்படி இருக்கு மால், பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு ஃபுட்டையும் ஆர்டர் கொடுத்தேன். ஃபுட்டே போறேன்னு கேட்டிருந்தேன். அட் லாஸ்ட் ஃபுட்டும் வந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வெஜ் நூடுல்ஸ், ஒரு சாலடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த அம்மாவுக்கு வந்து நூடுல்ஸ் பிடிக்கல, பட் ஆனால் அந்த ஃப்ரைட் ரைஸும் அந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க அம்மா கிட்டேயும் போயிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரே பாராட்டு கொட்டியிருந்தாங்க. எப்படி இருக்கு? பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ சாயுது. விடு, நான் மிச்சிக்கிறேன். நாங்கள் லஞ்ச் எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதாவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ் மீல்ஸு அதில் வந்து கோம்போ 1 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸும் வெஜ் நூடுல்ஸும் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன், சாலட் வந்துடும், வாட்டர் பாட்டில் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து லஞ்ச் தான். ஆனால் இவளுக்கு காலிஃப்ளவர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. போலாமா? அடுத்து எங்க போனோம்? அடுத்து வேற எங்கன்னா போகணுமா? அப்படியே ஃபுட் கோர்ட்ல இருந்து வெளில வந்தீங்கன்னா இந்த ரோல் அண்ட் ரோல்னு ஒரு ஷாப் இருக்கும், சாய் கிங்ஸ்க்கு ஆப்போசிட்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து 70 rupees அவளுக்கு மட்டும் கிடச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் போயிட்டு லெசி ஷாப்ல தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு அப்போ கரெக்டாக வந்து பவர் கட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கலன்னு லெசி ஷாப்ல பார்த்தீங்கன்னா 83 rupeesல வந்து வேஃபர்ல வந்து ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க, அது கிடைச்சது. அது ஒன்று வந்து நான் வந்து சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் ரோல் அண்ட் ரோல்ல வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா இருக்கும், அதே மாதிரி ரேட்டும் வந்து கம்மியா இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் வந்து லெசி ஷாப்ல வந்து ட்ரை பண்ணேன். நாங்க 2 ஐஸ்கிரீமும் ட்ரை பண்ணோம். எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீமோட இந்த ஐஸ்கிரீம் அவகிட்ட சொல்லியிருந்தா, அவ வந்து எனக்கு இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கல வருத்தப்பட்டா. அப்புறம் அவ சாப்பிட்டு முடிச்சோடனே என்னோட ஐஸ்கிரீமையும் அவளுக்கு கொடுத்துட்டேன். மேடம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது சாக்லேட் ஃபுல்லா ஐஸ்கிரீமே கிடைக்கல, மிஷின் ஒர்க் ஆகலன்ட்டாங்க. அப்புறம் இங்க லெசி ஷாப்ல வந்து வாங்கினேன். தெரியலையா உனக்கு கிடைக்கலன்னு வராமையா? டேஸ்ட் பண்ணு. இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆருஷ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கோம். பக்கத்துல ஒரு குட்டி பையன் வந்து ஆருஷோட கியூட்டா விளையாடிட்டே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான். இந்த ஐஸ்கிரீம் தரமா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்ட்டேன். அதான் இல்லையா? இப்ப என்னன்னா, இப்ப எந்த காலைய பார்த்தா உங்களுக்கு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி வந்தோம்னா செகண்ட் ஃப்ளோரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ வந்தோடனே கொஞ்சம் யுஸ்தா கடைக்கு வந்து ஷாப்பிங்க்கு வந்து அவங்க வந்து வீடியோ அலோடு இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே, அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டோம்.
லிப்ஸ்டிக் வேணும்ட்டு வாங்க கதையில மேடம்க்கு வந்து அப்புறம் வேஃபர் வேணும்னாங்க. சரி ஓகேன்ட்டு விஆர் மால்லேருந்து வெளில வந்தீங்கன்னா அந்த பின்னாடி பக்கமாக போகும்ல அந்த இடத்துல வந்து ஒரு 69 ருபீஸ் இந்த வேஃபர். அது வாங்கி கொடுத்தோன்னே மேடம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. எந்த கடையில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கடையில் நடுவில் இருக்க கடையில் தான் வாங்கினேன். 69 ருபீஸ் என்னமோ வந்து அவள் சாப்பிட்டோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து உள்ளே போயிட்டு எனக்கு செம்ம தலைவலி. சரி ஓகே குக்கீஸ் மேனில் போயிட்டு நான் ஒரு ஃபில்டர் காஃபி காசு கொடுக்காமலே ஓடிட்டோம். அந்த அண்ணாவும் நம்மள கேட்கவே இல்ல. குக்கீஸ் மேனில் பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்து காஃபியை குடிச்சு இதோட நாங்க முடிச்சுக்கிட்டேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா நாங்க எங்க அப்படி எல்லாத்தையுமே நான் வீடியோ ஃபுல்லா ஆனா இன்னும் ஃப்ரீயோட அவளுக்கு ஃப்ரீயா பிஸ்கெட் போட்டாங்க மேல. இல்ல வீடியோ எடுக்கிறேன் வேண்டாம். எப்படி போச்சு விஆர் மால்? இதோட நம்ம வீடியோ முடியுது. எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கன்னு சொல்லிடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.